வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி வெஜ் லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வெஜிடபிள் லாலிபாப் செய்ய போகிறோம். அதுக்காக 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகால பாதி குடமிளகா ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணது, அதை சேர்த்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகா ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக இந்த பைண்டிங் ஏஜென்ட் நம்மளுக்கு தேவை. அதுதான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட தான் இது. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம உருண்டை உருட்டி டூத் பிக்கில் சொருகி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு சின்ன பால் அளவுக்கு உருண்டை எடுத்து உருட்டி அது ஓவல் ஷேப்பாக ஆக்கிக்கலாம். நம்ம ரவுண்டாக வச்சோன்னா எல்லா இடமும் வேகணும், அதனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓவல் ஷேப்புக்கு நம்ம உருட்டிட்டு இப்போது இதில் ஒரு டூத் பிக் எடுத்து சொருகிக்கலாம். டூத் பிக்கோடு இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் பார்க்க லாலிபாப் மாதிரி நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ஓவல் ஷேப்பில் செஞ்சுட்டு டூத் பிக் எடுத்து நம்ம அதில் குத்திக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள் மாவெல்லாம் நம்ம டூத் பிக்கில் குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை 1 by 1 எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போது இந்த லாலிபாப்பில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் நம்ம பெரட்ட போகிறோம். மேலெல்லாம் நல்லா பிரெட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கையில் எடுத்து கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணணுன்னா நல்லா அதை பிடிச்சிக்கும். இல்லைனா உதிரியாக எண்ணெயில் போட்டோடனே வெளில வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த பிரிஞ்சு வராது, அதுவும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் அப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்தாச்சு. ஆயில் காய வச்சுருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமாக ஆக்கிட்டு நம்ம 1 by 1 இந்த லாலிபாப்ஸை அதில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது மெதுவாக திருப்பி விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்குன்னு, அந்த கோல்டன் ப்ரௌன் கலர். ஒன்றா நம்ம திருப்பி விடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்ணுன்ட்டு. ஆயிலும் இழுக்காது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சாஸோடு சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது.
டேஸ்டியான வெஜ் லாலிபாப் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.